வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராகவும் தீவிர பேரிடராகவும் அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்டு 10 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் கார்த்திக், சிவசபாபதி வழங்கிய தகவல்கள் இவை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மாயமானவரை தேடும் பணி இன்று 10வது நாளாக தொடர்ந்தது. நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சன்ரைஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து மீட்கப்பட்டு வரும் சூழலில் சிறப்பு குழுவினர் அப்பகுதியில் தீவிரம் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே நிலச்சரிவில் உயிர் பிழைத்து முகாம்களில் தஞ்சமடைந்த மக்கள் தற்போது ஒவ்வொருவராக தங்கள் கிராமத்திற்கு திரும்பி வருகின்றனர். கணவர் மற்றும் மகளுடன் சூரல்மலை திரும்பிய சபிதா முன்பு கோவில் இருந்த இடத்தில் நின்று வழிபட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. എന്നും വരുന്ന ഒരു പ്രദേശമാണിത്. ഇത് ഇവിടെ എന്ന് പറഞ്ഞാൽ ഇവിടുത്തെ இது நாங்க வாழ்ந்த இடம்தான். ஆனா இப்போ இந்த இடம் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஸ்கூல், கோயில், சர்ச் அடுத்தடுத்து இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. யாரையுமே பார்க்க முடியல. சூரல்மலையைச் சேர்ந்த தாமஸின் வீடு நிலச்சரிவால் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். இப்படி நிலச்சரிவு வயநாடு மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ள சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி வருகிறார் சென்னையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் ராஜி. வாரந்தோறும் ஞாயிறு, திங்கட்கிழமைகளில் வசூலாகும் பணத்தை நேரடியாக கேரள மாநில முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ராஜி அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட 14,000 சில்லான ரூபாய் வந்திருக்கு. அதில் ஒரு 450 ரூபா உண்டியல் கலெக்ஷன், மீதி எல்லாமே டைரெக்டாக சிஎம்மோட அக்கௌண்ட்டுக்கே போயிடுச்சு. வாரத்தில் 2 நாள். சென்னையை பொறுத்த வரைக்கும் சண்டே அண்ட் மண்டே வந்து பிஸி ஷெட்யூலாக இருக்கும், நிறையா ட்ரிப் ஆகும். சரி, இந்த டைம் அதனால தான் செலெக்ஷன் பண்ணேன். வயநாடு பழைய நிலைமைக்கு எப்போ திரும்பவும் முதலமைச்சர் வந்து அந்த ஃபண்டை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்குமே இந்த இது பண்ணுற மாதிரி முடிவில். மறுபுறம் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரியாணி கடை உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் தனது கடையில் மொய் விருந்து நடத்தி அதில் கிடைக்கும் பணத்தை மாவட்ட நிர்வாகம் மூலம் வயநாடு நிவாரணத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். மொய் விருந்தில் கலந்து கொண்ட ஏராளமான மக்கள் 100 ரூபாய் முதல் பல ஆயிரம் ரூபாய் வரை மொய் வைத்து சென்றனர். செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். தற்பொழுது நிலச்சரிவில் மீட்பு பணிக்காக வந்த இராணுவத்தினரின் ஒரு பகுதி மீட்பு பணியை முடித்துவிட்டு திரும்பியுள்ளனர். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வந்து பார்வையிடும் போது கேரளா அரசு சார்பாக இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டுகோள் விடுக்க உள்ளனர். கல்பனா. நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.